ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 4 ஆஃப் மீ ரன்னிங் 23 கிலோமீட்டர்ஸ் ஆன் மை பர்த்டே. ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கான ரெக்கவரின்றதுனால நம்ம 1 கிலோமீட்டர் வாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பேக் அண்ட் பைசப்ஸ் போடுறதா பிளானு. ஸோ இன்றைக்கி வார்ம் அப்பே நம்ம புல்லப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியன் ரோஸ்க்கு அப்டேட் ஆகிட்டோம். ஸோ இது ஆஸ்திரேலியன் ரோஸ் ஒரு 2 செட்டு போட்டாச்சு. தென் நேரோ கிரிப்பு, ஒயிட் கிரிப்பில் ஒரு 2 செட்டு 10 கவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு பைசப்ஸ் கிளாஸு, ஹேமர் கேர்ள்ஸு ஃபார் நம்ம ஃபோர் ஆர்ம்ஸு, பைசப்ஸு எல்லாமே ஒர்க் ஆகும். ஹேமர் கேர்ள்ஸ், தென் பைசப் கேர்ள்ஸ் ஃபார் பைசப் க்ரோத்து. தென் இன்றைக்கி நம்ம ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி. அதனால் இன்றைக்கி ஸ்கில் ட்ரைனிங் பண்ணலான்னு வார்ம் அப்பாக ஒரு ஹேண்ட் ஸ்டாண்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹேண்ட் ஸ்டாண்டு ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுனால பெரிய அளவு ஃபார்ம் இல்லை. கொஞ்சம் பேலன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணி ஹேண்ட் ஸ்டாண்டை வெற்றிகரமாக முடித்தாச்சு. இன்றைக்கான ஸ்கில் ட்ரைனிங்கில் ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ரெஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு தான் பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு டீப்பராக ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ரெஸ்லேருந்து புஷ்அப்ஸ் மாதிரி புஷ் பண்ணலான்னு பார்த்தா நம்மளால் சுத்தமாக முடியல. அதனால் இது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம மொமெண்டம் யூஸ் பண்ணி அப்படியே புஷ்அப் பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணேன். ஸோ அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் பேலன்ஸ் பண்ணி நிறுத்த முடியல. 2-3 வாட்டி ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமாவும் என்னால் அதை பண்ண முடியல. பட் ஆனால் இது லாங் ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் இது பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அதனால் எண்டிங்கில் ஒரு கேவலமாக சிரிப்பு போட்டிருப்பேன். அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இன்றைக்கி ஆன ப்ராக்டிஸ் இதுதான். ஹேண்ட் ஸ்டாண்டு, வாக்கு, தென் ஸ்கில் ட்ரைனிங். அவள் தான். பாய், பீஸ் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்ப்போம்.